நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வருடத்துடைய 6 மாதங்களை தேவ கிருபையால கடந்த 7வது மாதத்திற்குள்ளார வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை விழித்திரு அல்லது எச்சரிக்கையாயிரு. இந்த வார்த்தையோட பொதுவான அர்த்தத்தை பார்த்தோம்னா கவனமாயிரு, தூங்காமல் இரு அல்லது உணர்வோடு இருன்னு சொல்லலாம். இதையே ஆங்கிலத்துல பார்க்கணும்னா ஸ்டே அலர்ட், ஸ்டே அவேக் அல்லது வாட்ச்ஃபுல்னு சொல்லலாம். இந்தபடியாக விழித்திரு அல்லது எச்சரிக்கையா இருங்கிற வார்த்தை நாம தூங்காம விழிப்போட இருந்து உணர்வுள்ளவர்களாக செயல்படுவதை குறிக்கிறதா இருக்கு. தூங்கும் போது நமக்கு உணர்வு இருக்குமா? நம்மை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நாம அறியாம தூங்கிட்டு இருப்போம். அந்தபடியாக இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்படியான ஒரு மயக்க நிலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம காலத்தை அறிந்தவர்களாக விழிப்போடு செயல்படுவது அவசியமா இருக்கு. நாம இருக்கிற இந்த நாட்கள் கடைசி காலமா இருக்குங்கிறதுக்கு அநேக அடையாளங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில நாம உணர்வடைந்து விழிப்பா இருக்கிற நிலையில இல்லைன்னா நம்மால எப்படி ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும்? இதே வசனத்துல மேற்படியா நாம விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படுகிற நாட்களுக்குள்ளார நாம போயிட்டு இருக்கோம். இந்த நாட்கள்ல நாம விழிப்போடு இருக்கிறது அவசியமா இருக்கு. குறிப்பா இந்த விழித்திரு, எச்சரிக்கையா இருங்கிற வார்த்தை எல்லாமே பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்லி நம்முடைய வேத பகுதிகள்ல பார்க்கலாம். அதுலயும் சுவிசேஷ புஸ்தகங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. அதுலயும் மத்தேயு 13வது அதிகாரம் 37வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எல்லாருக்குமே சொல்லியிருப்பாரு. அந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இப்படியாக அந்த பகுதி நிறைவு செய்யப்பட்டிருக்கும். இந்த வார்த்தைகளை எதற்காக எல்லாருக்குமே சொல்றாரு? அவருடைய வருகையின் அடையாளத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிற பகுதியில இந்த விழித்திருங்கள்ங்கிற வார்த்தை மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கும். அதோடு கூட நாம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாமே நாம கடைசி நாட்கள்ல கவனமா இருக்க வேண்டியதை குறிக்கிறதா இருக்கு. இதே மார்க் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடியா நம்முடைய ஆண்டவர் வருகிற நாழிகைய நாம அறியாம இருக்கிறோம். அப்படி அந்த காலத்தை அறியாம இருக்கிற நாம எச்சரிக்கையா விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுகிற நாட்களாக இது இருக்கணும். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறாரு. அப்பவே விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணோம்னா இப்ப நம்மை சுற்றிலும் பார்க்கிற அடையாளங்களுக்கு மத்தியில நாம எவ்வளவு விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். நமக்குள்ளார ஆவிக்குரிய விழிப்பு இல்லாம போயிருச்சுன்னா நம்மால இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம். இல்ல வருகை வருவதற்கு முன்பாக மரணம் கூட நேரிடலாம். இதுல எது முந்திக்கொண்டாலும் நம்முடைய ரட்சிப்பை அதற்கு பின்பாக பூர்ணப்படுத்த முடியாது. அதற்காகவே நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படும்படியாக நமக்குள்ளார விழிப்போடு இருக்கிற ஒரு உணர்வு நிலை வேணும். அப்படியான உணர்வு நிலை இருக்கும் போதுதான் நாம நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த விழிப்பானது நம்முடைய ஆவியில மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் இருக்கணும். அதற்கு உதாரணமா சொல்லணும்னா நம்முடைய சரீரமானது ஜப வேலைகள்ல நித்திரைக்கு செல்கிறதா இருக்கு. அதற்கான உதாரணங்களை நாம வேத பகுதிகளில் கூட பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்காவில் அவருடைய சீஷர்களோடு கூட ஜெபிக்க போகிற வேலையில அவங்கள விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆனாலும் அவங்க நித்திரை மயக்கம் அடையறாங்க இல்லையா? இப்படியாக நாம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய வேலைகள்ல நமக்கு அதிகமாக நித்திரை மயக்கம் வருவது போல இருக்கும். அப்போ நம்முடைய மாம்சத்தை மட்டுப்படுத்தி நாம விழிப்புள்ளவர்களாக ஜெபத்துல உறுதியாக காணப்படணும். அதுலயும் கிறிஸ்துதாமே தன்னுடைய சீஷரிடத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்படியாக பலவீனமுள்ள மாம்சத்தை மேற்கொண்டு விழித்திருந்து ஜெபிப்பவர்களாக நாம காணப்படணும். அடுத்தபடியா ஆவிலையும் நமக்குள்ளார ஒரு விழிப்பு இருக்கணும். அநேக நேரங்கள்ல இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம ஈர்க்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுப்படுகிறதாக இருக்கு. அப்போ ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாத படிக்க நாம ஒரு உணர்வற்ற நிலைக்குள்ளார போறோம்.
அந்தப்படியான நித்திரை மயக்கத்திற்குள்ளார நம்முடைய ஆவி போச்சுன்னா நம்மால ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய சரியாக சீரமைக்கணும். தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை உறுதிப்படுத்தணும். அப்படியாக இருக்கும் போதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான போல இருப்போம். சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற வார்த்தைய தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. அப்படியான ஆவிக்குரிய ஒரு விழிப்புள்ள நிலை நமக்குள்ளார காணப்படணும். அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கால அடையாளங்கள்ல சொல்லும் போது அவர் வருகிற நாளிகை என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால நாம விழித்திருக்கணும்னு சொல்றாரு. அதே போல நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாரையும் ஒரு விழிப்பு காணப்படணும். அந்த விழிப்பு நம்முடைய ஆவிலையும் மாம்சத்திலையும் வரும்போது நமக்குள்ளார வருகிறதாக காணப்படும். உதாரணமா 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த வசனத்துல பார்க்கும்போது நம்முடைய எதிராளியான பிசாசானவன் எப்போ ஏதாவது சூழ்நிலை கிடைக்கும், நாம கொஞ்சம் உணர்வில்லாம போகும்போது பாவத்துல விழத்தலாத காத்து கொண்டிருப்பான். அப்படியாக அவனுடைய கண்ணிகள்ல இருந்து நாம தப்பிக்கொள்ளும்படியாக நம்முடைய சிந்தையில ஒரு விழிப்பு வேணும். இந்தபடியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளார ஒரு நித்திரை மயக்கம் இல்லாதபடிக்கு நாம காத்து கொள்ளணும். இதற்கு நமக்கு ஆவியானவரே துணை செய்றாரு. அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நாம மாறுவதற்கு ஜபத்துல உறுதியா இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். மாம்சம் பலவீனம் உள்ளது என்று அறிந்து கொண்டு அதை மேற்கொள்வதற்கான வழிகளை பார்க்கணும். இப்படியாக இருக்கும் போதே நாம விழிப்புள்ளவர்களாக எச்சரிக்கையுள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கவனமான நிலை நமக்குள்ளார இந்த கடைசி நாட்கள்ல வேணுங்கிறதுக்காகவே இந்த ஜீவ வார்த்தையை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து காலத்தை நிதானித்த விழிப்புள்ளவர்களாக எச்சரிக்கையுள்ளவர்களாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய காலங்கள் சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல நாங்க அதிகமா விழிப்புள்ளவர்களாக எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஒவ்வொரு நாளுமே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு விழிப்புள்ள நிலை காணப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. ஆம் ராஜா, எங்களுடைய பலவீனங்களை கடந்து உம்மோடு இருக்கிற உறவுல உறுதியா இருந்த நித்திரை மயக்கத்தை விட்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக செயல்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.